வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன செக்ஷன் பார்க்க போகிறோன்னா, நம்ம ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாப்பிக்கில் செகண்ட் யூனிட்டில் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன், யூனிஃபார்ம், எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், காமா டிஸ்ட்ரிபியூஷன் இந்த டாபிக் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ப்ரிவியூவாக ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். இப்போ இதில் ஷார்ட் ஃபார்மாக எப்படிலாம் இதை ஞாபகம் வச்சுக்கிறது, இது ஒரு லெங்க்த்தியான டாபிக் தான், பட் இதுக்கு ஷார்ட் ஃபார்மாக எப்படி பார்த்தா நமக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடிட் பண்ணது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அதாவது ஜென்ரலான ஃபங்க்ஷன் என்னென்னா பி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூப் பவர் என் மைனஸ் எக்ஸ். எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 1 to up to n. க்யூவோட வேல்யூ 1 minus p, that is ப்ராபபிலிட்டியில் p plus q ஓட வேல்யூ 1 இருக்கணும். ஸோ q நம்ம டிஃபைன் பண்ணோம்னா 1 minus p, அதர்வைஸ் 0. இதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம எம்ஜிஎஃப், தட் இஸ் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம். இதுக்கான டெரிவேட்டிவ் தான் நமக்கு 8 மார்க் கொஷினாக வரும்னு சொன்னோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா இதோட எம்ஜிஎஃப் என்ன, மீன் வேல்யூ என்ன, வேரியன்ஸுங்கிறது என்னங்கிறத ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டோம்னா டெரிவேட்டிவில் ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக இல்லை இதுவாது நம்ம கொஷின் பேப்பரில் கோட் பண்ணுற மாதிரி இருந்தாலே ஓகே தான். ஸோ எம்ஜிஎஃபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா q ப்ளஸ் பி இ பவர் டி. ஸோ பி இ பவர் டி வரணும். மீன் வேல்யூன்னு பார்த்தோன்னா என்பி அண்ட் வேரியன்ஸ்னால் என்பிக்யூ. இதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஓவரால் டேர்ம்ஸ் அண்ட் நோட்டேஷன்ஸ். ஸோ இதுக்கு ரெலவெண்ட்டாக தான் நம்ம டெரிவேட்டிவ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ மீன் அண்ட் வேரியன்ஸுங்கிறது ரிப்பீட்டடாக ஒரு 2 மார்க் கொஷின்லேயும் கேட்பாங்க, இல்லை 8 மார்க்லேயும் சப்டிவிஷனாக கேட்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு தெரியணும் பைனாமியலாக. அப்போ என்பி, இங்கே வேரியன்ஸோட வேல்யூ என்பிக்யூ, எம்ஜிஎஃப் கியூ ப்ளஸ் பி இ பவர் டி. இந்த டேர்ம்ஸ் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லது. செகண்ட், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், பி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு பாய்சான்னா உங்களுக்கு ஃபேக்டோரியலில் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இ பவர் மைனஸ் லேம்டா, லேம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். எக்ஸோட வேல்யூ 0 to nth டேர்ம் வரை எக்ஸிஸ்ட் ஆகும், அதர்வைஸ் 0. இங்கே இ பவரில் எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால நமக்கு வர்ற டேர்ம் எம்ஜிஎஃப்பும் இ பவர் லேம்டா இன்ட்டு இ பவர் டி மைனஸ் 1. இங்கே பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் அண்ட் வேரியன்ஸோட வேல்யூ ரெண்டுமே சேம் தான், லேம்டா. நெக்ஸ்ட்டு ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கியூ பவர் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு பி. எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 1 to up to n. இதோட எம்ஜிஎஃப் பார்த்தீங்கன்னா பி இ பவர் டி பை 1 மைனஸ் கியூ இன்ட்டு இ பவர் டி. மீன் வேல்யூ 1 by p, வேரியன்ஸ் வேல்யூ q by p ஸ்கொயர். ஸோ ஜியோமெட்ரிக்கில் ஒருவேளை உங்களுக்கு ஃபைன் மீன் வேல்யூ அண்ட் வேரியன்ஸ் வேல்யூன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா எழுதி இதுக்கான டேட்டாஸ் வந்து கொஷினில் இருக்கும், ஜஸ்ட் அப்டேட் பண்ணாலே போதும். ஃபோர்த் கேஸாக யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனை எஃப் ஆஃப் எக்ஸில் கோட் பண்ணுறாங்க. இங்கே லிமிட் ஏபி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே போதும், 1 by b மைனஸ் ஏ, அதர்வைஸ் 0. ஃபார்முலா மக்கப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் அந்த லிமிட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. இப்போ பாய்சானா ஃபேக்டோரியல் நோட்டேஷன் வரணும், பைனாமியல்லாம் என்சிஎக்ஸில் வரணும், காம்பினேட்டோரியல் கான்செப்டில் வரணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஓரலாக தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளாம் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் எம்ஜிஎஃப் பார்த்தீங்கன்னா ஏபி கொடுத்ததுனால இ பவர் பிடி மைனஸ் இ பவர் ஏடி டிவைடட் பை டிஃபரன்ஸ் பி மைனஸ் ஏ இன்ட்டு டி. இதோட மீன் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி பை 2. வேரியன்ஸ் b minus a whole square by 12. நெக்ஸ்ட்டு எக்ஸ்போனென்ஷியல். ஸோ எக்ஸ்போனென்ஷியலில் கேட்டிருக்காங்கன்னா f of x which is equal to lambda e power minus lambda x, x greater than 0, otherwise 0. இதோட mgf lambda by lambda minus t. லேம்டாவோட வேல்யூ கண்டிப்பாக டீயை விட பெருசாக தான் இருக்கணும். டீயை விட கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு இந்த இடத்துல நெகட்டிவ் ஆர் 0 எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு கண்டிஷன், லேம்டா greater than t. இந்த ப்ராப்ளத்தோட மீன் வேல்யூ, அதாவது எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 by லேம்டா, இதோட வேல்யூ 1 by லேம்டா ஸ்கொயர். அண்ட் காமா டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ காமா டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் பவர் லேம்டா மைனஸ் 1 பை காமா ஆஃப் லேம்டா. லேம்டா greater than 0, the limits are 0 to infinity, otherwise 0. MGF function 1 minus t whole power minus lambda.
இந்த ப்ராப்ளத்துலேயும் நமக்கு மீன் அண்ட் வேரியன்ஸ் போத் ஆர் ஆல் சேம் லாம்டா. அதாவது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் காமா டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டேஷன் டிஃபர் ஆகும். இங்கே ஃபேக்டோரியல் நோட்டேஷன் வந்திருக்கு, இங்கே காமா ஆஃப்னு ஒரு நோட்டேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி டாபிக் எல்லாமே கொஞ்சம் கம்பைண்டாக பார்த்தா நமக்கு ஈஸியாக ரீச் ஆகும். மீன் அண்ட் வேரியன்ஸ் இதில் எல்லாமே சேமாக எக்ஸிஸ்ட் ஆகும். Last one, normal distribution. So normal distribution na f of x which is equal to 1 by sigma square root of 2 pi e power minus x minus mu whole square by 2 sigma square. இந்த ஒரு டேர்ம் தான் கொஞ்சம் லெங்க்தியான டேர்மாக எக்ஸிஸ்ட் ஆகும். இதோட எம்ஜிஎஃப் பார்த்தீங்கன்னா e power mu t plus t square sigma square by 2. இங்கே மீன் வேல்யூ 0 and வேரியன்ஸ் வேல்யூ sigma square. ஸோ இந்த 7 டேர்மே நமக்கு, அதாவது இந்த டேப்லர் காலம் ஃபுல்லாகவே ஓரளவு தெரிஞ்சாலே இந்த யூனிட்டில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்லேருந்து தான் எம்ஜிஎஃப் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இது தெரிஞ்சால் தான் நம்மளால் எம்ஜிஎஃப் எழுத முடியும். எம்ஜிஎஃப் தெரிஞ்சால் தான் மீன் அண்ட் வேரியன்ஸ், மீன்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், வேரியன்ஸ்னால் செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ இது எல்லாமே கண்டினியூட்டியாக தான் போகும். இந்த டாப்பிக்கில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பைனாமியல் அண்டு பாய்சான் கண்டிப்பாக டெரிவேட்டிவ் பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். யூனிஃபார்ம், எக்ஸ்போனென்ஷியல், காமா டிஸ்ட்ரிபியூஷன் இந்த 3 டாப்பிக்லேயுமே ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா நமக்கு இதோட எம்ஜிஎஃப் வேல்யூ என்ன, மீன் வேல்யூ என்ன, வேரியன்ஸ் வேல்யூ என்னென்ன ஃபார்முலா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா இந்த செகண்ட் யூனிட் பேஸ்டாக எந்த டாபிக், அதாவது எந்த டெரிவேட்டிவ் இல்லை ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்மளால் ஓரளவு ஒர்க் அவுட் பண்ண முடியும்.